வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழியில இன்னைக்கு 4ஆம் பத்து. இது வரைக்கும் 3 பத்துகள் முடிச்சிட்டோம். 4ஆம் பத்தினுடைய முதல் திருமொழி கதிர் ஆயிரம். அதுல ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள் இந்த இதுல இருக்கிறது. என்னன்னா, ஒரு பாட்டுலயும் ரெண்டு அவதாரத்தை பெரியாழ்வார் இதுல சொல்றாரு. நீங்க இவனை பார்க்கணும்னு விரும்புனீங்க இல்லையா? அவனை நீங்க அங்க பார்க்கலாம். நீங்க இவனை தானே இங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க, அவனை நீங்க அங்க பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ராமனை பார்க்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? கிருஷ்ணனை அங்க பாருங்க. கிருஷ்ணனை இங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா? நரசிம்மன் அங்க பாருங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலையும் ரெண்டு அவதார செய்திகளை சொல்லி அந்த காட்சியை நமக்கு தெளிவுபடுத்துறார். அந்த மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. வித்தியாசமான பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள். சரி, பாட்டுக்குள்ள போலாம். கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள்முடியன், எதிரியில் பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல், அதிரும் கழல் பொறுத்தோள் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உளர். நீங்க நரசிம்மனாகவும் இருக்கிறார் அப்படின்னு இந்த 2 அவதார சிறப்பையும் இதுல சொல்றாரு. கதிர் ஆயிரம் ரவி, ரவினா சூரியன், கதிர்னாலும் சூரியன் தான். சூரியனுடைய அந்த கதிர்களை கதிர்னும் அது சூரியனும் அதுக்கு பொருள் தான் படும். கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரிந்தால் ஒத்த, அதாவது இந்த நீள்முடி, அவனுடைய தலையில அணிந்திருக்கக்கூடிய இந்த நீள்முடிய சடாமுடியானது, நீண்ட முடியை அணிந்திருக்கிறான். அவன் தலையில நீண்ட முடியை, அதாவது இந்த சடாமுடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரீடம், அந்த கிரீடம் 1000 சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி ஒளி வீசுமோ அது போல ஒளி வீசுவதாக அவனுடைய நீள்முடி இருக்கிறது. கதிர் ஆயிரம் ரவி கலந்து எரித்தால் ஒத்த நீள்முடியன், 1000 கிரகணங்களை சேர்த்த 1000 கதிரவன்களை ஒன்றாக சேர்த்தது போல ஒளி வீசக்கூடிய நீள்முடியை அவன் தலையில் சூடியிருக்கிறான். எதிரில் பெருமை ராமனை, எதிரில் பெருமை, தனக்கு நேராக நிறுத்தி வைத்து யாரையும் பெருமை பேச முடியாத அளவிற்கு பெருமை மிகுந்தவன். ராமனுக்கு நேராக இவனுக்கு நேராக இவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமனுக்கு எதிராக யாரையாவது நிறுத்தி ராமனை போலவே அவனுக்கு புகழ் உண்டு அப்படின்னு யாரையாவது சொல்ல முடியுமா அப்படின்னா யாரையுமே சொல்ல முடியாது. ராமனுடைய புகழ் ராமனுக்கு மட்டும்தான். ராமன் மட்டும்தான் புகழ் வாய்ந்தவர். எதிரில் பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல். அந்த ராமனை பார்க்க வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் நீங்க எங்கேயும் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அதிரும் கழல் பொறுத்தோள் இரணியன் ஆகம் பிளந்து, அதிரக்கூடிய வீரக்கழல்களை அணிந்தவனும் பெரிய தோள்களை உடையவனுமாகி இரணியன். அவன் கொல்வதற்கு அரியவன். அதுக்குதான் இந்த இதை கொடுக்கிறாரு. அதிரும் கழற் பொறுத்தோள், பெரிய அளவுக்கு போராடக்கூடிய அளவுக்கு பெரிய வலிமையான தோள்களை உடையவனாகிய இரணியனுடைய ஆகம் பிளந்து, அவனுடைய உடலினை பிளந்து அரியாய் சிங்க உருவெடுத்து உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உலர். அவனுடைய உடலினை பிளந்து கூறிட்டு சிங்க உருவாக அவனுடைய உடலை குழந்து பீரிட்டு அவனுடைய இரத்தத்தை தன்னுடைய கைகளில் பூசிக்கொண்டிருந்தவனாகிய அந்த சிங்க உருவத்திலும் நீங்க ராமனை பார்க்கலாம். அவனை பார்த்தவர்களும் இருக்கிறார்கள். ராமனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நரசிம்மனை பார்த்தவனும் இருக்கிறார்கள். சோ அவரையும் நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாடலையும் ரெண்டு அவதார செய்திகளை பெரியாழ்வார் இங்க சொல்றாரு. இவன் தான் அவன், அவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்கள் அமையப்பட்டிருக்கிறது. சோ இந்த பாடல் நமக்கு புரியுது இல்லையா? அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டும் இதேதான். நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்கம் திருச்சக்கரம், ஏந்து பெருமை ராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல், காந்தள் முகில் விரல் சீதைக்கு ஆகி கடுஞ்சிலை சென்றிருக்க, வேந்தர் தலைவன் சனகராசன் தன் வேள்வியில் கண்டாருளர். இந்த 5 முதல் வரியில் வரக்கூடிய 5ம் திருமாலினுடைய 5 நாந்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். நாந்தகம், சங்கு பாஞ்சசன்னியம், தண்டு, நான் ஒலி சார்கம், சார்கம் அவனுடைய வில், நாந்தகம் கதை, நான் ஒலி சார்கம், நான் அந்த வில்லினுடைய கணை ஒளி செய்யக்கூடிய சாரங்கம் என்கிற வில்லை ஏந்தியவனால சாரங்கபாணி. கோதண்டம் என்ற வில்லை ஏந்தியவன் ராமனால அவன் கோதண்டபாணி, இவன் சாரங்கபாணி. திருச்சக்கரம் அப்புறம் ஆழி என்கக்கூடிய திருச்சக்கரம், அவனுடைய கைகள் இருக்கக்கூடிய அந்த 5 ஏந்து பெருமை, இது எல்லாவற்றையும் ராமனும் ஏந்தி இருக்கிறான். ஏன்னா அவன் விஷ்ணுவனுடைய அவதாரம் என்பதனால ராமனுடைய கைகளிலும் இதெல்லாம் இருக்கிறது. நாந்தகம், சங்கு, தண்டு, நான் ஒலி சார்கம், திருச்சக்கரம், இது எல்லாமே இருக்கிறது. பாஞ்சசன்யம் சங்கு,
அப்புறம் வந்து ஏந்த பெருமை. அப்ப இதெல்லாம் ஏந்திருக்கக்கூடிய ராமனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் அவனை எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ஜனகராஜனுடைய வேள்வியில பார்க்கலாம். காந்தள் முகில் விரல். காந்தளை போன்ற பெண்களுடைய விரல்களுக்கு காந்தள் விரல் மலர்களை வந்து ஓமையா சொல்வது வழக்கம். காந்தள் முகில் விரல். அவருடைய கைகள் மிக அழகான காந்தள் போய் ஒத்த விரல்களை உடையவளாகிய சீத்தைக்கு ஆகி சீத்தையை திருமணம் செய்ய வேண்டி அந்த கடும் சிலையை சிவதனுசை உடைத்தவனாகிய அந்த ராமனை நீங்கள் இருக்க வேந்தர் தலைவன் சனகராசன், அரசர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்த ஜனகராஜனுடைய அவையில அந்த யாகத்துல போய் நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 படைகளையும் ஏந்தி இருக்கக்கூடிய விஷ்ணுவாயினுடைய அம்சமாகிய ராமனை நீங்க ஜனகராஜனுடைய வேள்வியில பார்க்க முடியும். அங்கு சென்று பாருங்கள் அப்படின்னு இது ஆட்படுத்துவது போல ஒரு பாடல். சரி, அடுத்த பாடல். கொலை யானை கொம்பு பறித்து கூடலர் சேனை பொருது அழிய சிலையால் மராமரம் எய்த தேவனை சிக்கென நாடுகிறேல் தலையால் புறக்கினம் தாங்கிச் சென்று தடவரை கொண்டடைப்ப அலையார் கடற்கரை வீட்டிருந்தானை அங்குத்தை கண்டாருளர். அவனை இங்கேயும் பார்த்திருக்காங்க, அங்கேயும் பார்த்திருக்காங்க. இங்க பார்க்க வேணும்னு நினைச்சவங்க அங்கேயும் அவனை பார்ப்பாங்க. சோ அவன் எல்லா இடங்களிலும் இப்படி இருக்கிறான், மாறி மாறி. இப்ப இந்த பாட்டுல வந்து முதல்ல கிருஷ்ணாவதாரமும் 2வது ராமாவதாரமும் சொல்றாரு. கொலை யானை கொம்பு பறித்து, கம்சனுடைய பட்டத்து யானையாகிய குவலய பீடம் என்கிற யானை, நம்ம ஏற்கனவே பல பாடல்களை பார்த்திருக்கோம். குவலய பீடம் என்ற யானையினுடைய கொம்பை ஒடித்து அதை கொன்றவனாகிய கூடலர் சேனை பொருது அழிய, தன்னை கூடலர் என்றால் தன்னோடு சேராதவர்களாகிய பகைவர்களுடைய சேனை எல்லாம் அழியும்படியாக சிலையால் மராமரம் எய்த தேவன். நம்ம வந்து ராவனுடைய வில் 7 ஆச்சாமரங்களை துளைத்து சென்று வாலியின் மேல் பாய்ந்தது. ஏன்னா அந்த வாலி சுக்ரீவனுடைய சண்டையின் போது அவன் ராமன் பின்னால் இருந்து வில்லிடுகிறான் இல்லையா? ஏன்னா எதிர்க்க நின்னா வாலியினுடைய ராமனுடைய பலம் பாதி வாலிக்கு போயிடும். அப்படி வாலிக்கு அப்படி ஒரு வரம் இருக்குது. யார் எதிரில நிக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் அந்த இது சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி. அப்படி வந்து அதனால அவன் வந்து மறைந்து நின்று 7 ஆச்சாமரங்களை துளைத்து கொண்டு போய் வாலியின் மேல் அம்பு எய்துவது போல அவன் அம்பு எய்துகிறான். சிலையால் மராமரம் எய்த தேவன். இந்த ஆச்சாமரத்தை தான் இங்க மராமரம் சொல்றாங்க. எய்த தேவனை, கொலை பீடம் என்ற யானையை அழித்தவனும் மராமரங்கள் 7ஐயும் துளைத்து சென்று அந்த அம்பையை எய்து தன்னோடு கூடாதவனாகிய வாலியை அழித்தவனுமாகிய அவனை நீங்கள் நாடுகிறீர் என்றால், ராமனை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் தலையால் புறக்கினம் தாங்கி சென்று பெரிய பெரிய கற்களை எல்லாம் குரங்கு இனங்கள் தாங்கி எடுத்துக்கொண்டு போய் தடவரை கொண்டு அடைப்ப, அந்த கடலை அடைத்து அலையார் கடற்கரை வீற்றிருந்தாரே, அந்த கடல்ல அணை கட்டுகிறார்கள் இல்லையா? குரங்குகள் எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய மலைகளை தூக்கி கொண்டு போய் அந்த அணைகளை கட்டும் பொழுது அந்த கடற்கரையிலே ராமன் வீற்றிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அலையார் கடற்கரை வீற்றிருந்தானே, அலைகள் வந்து மோதுகின்ற அந்த கடற்கரையிலே வீற்றிருந்து அந்த அணை கட்டி முடிப்பதற்காக காத்திருந்த ராமனை நீங்கள் சென்று பார்க்கலாம். அந்த கண்ணனையும் மராமரம் துளைத்த ராமனையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் குரங்குகள் அணை கட்டக்கூடிய அந்த கடற்கரையிலே அவன் வீற்றிருக்கிறான், அங்கு சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல். அங்குத்தை கண்டாருளர், அங்கும் அவனை பார்த்திருக்கிறார்கள். இங்க பார்க்க விரும்பினவங்க அங்க பார்க்க விரும்பினவங்க இங்கேயும் அவனை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பொருள் தருகிறது. சரி, அடுத்த பாடல். தோயம் பரந்த நடுவு சூழலில் தொல்லை வடிவு கொண்ட மாய குழவி அதனை நாடுரில் வம்மின் சுவடு உரைக்கேன் ஆயர் மடமகள் பின்னைக்கு ஆகி அடல் விடை ஏழினையும் வீய பொருது வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டார். இந்த பூமியில நீர் பரவி இந்த பூமியை சூழ்ந்த போது அவன் ஒரு குழந்தையாக ஆளிலையில் மாய குழவியாக அவன் பள்ளி கொண்டான். அந்த மாய குழவியை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆவல் இருந்தா வாங்க காட்டுறேன். அவன் எங்க இருக்கான், அவனை எங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னா நப்பின்னை, அவனுடைய மாமன் மகள் என்று சொல்லப்படக்கூடிய நப்பின்னையை 7 காளைகளை அடக்கி அவன் வெற்றி கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்வதாக அந்த கதை இருக்கிறது. ஆயர்பாடியில வளர்கிற நப்பின்னையை அவன் கரம் பற்று 7 காளைகளை அவன் அடக்குகிறான் அப்படிங்கிறத முன்னாடியும் பார்த்திருக்கோம். அப்படி அந்த 7 காளைகளை அடக்கி அந்த போரில் வியர்வை வழிய நின்றவன் தான் அந்த மாயக்குழவியாக வந்து நின்றவன். சோ அவன் தான் அந்த மாயக்குழவி தான் இவன். சோ இவனையும் பாருங்க அப்படின்றார். தோயம் பரந்த நடுவு சூழலில்
தொல்லை வடிவு கொண்டார். தொல்லை மிகுந்த இந்த உலகத்தை நீர் சூழ்ந்து அப்படி ஒரு அபாயம் நேரும் பொழுது கண்ணன் ஆளிலையில் ஒரு மாயக் குழவியாக பள்ளி கொண்டு இந்த உலகத்தை பின் அவன் காத்து ரட்சிக்கிறான். மாயக் குழந்தையாக சுருக்கி கொண்டவனாகிய அந்த குழவியை, மாயக் குழவியை நீங்கள், குழவின குழந்தையை நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் வாங்க காட்டுறேன். எங்க இருக்கா அப்படின்னா, ஆயர் மடமகள் பின்னைக்கு, ஆயர்களுடைய இளமை பொருந்திய மகளாகிய நப்பின்னையை திருமணம் செய்ய வேண்டி அடல் விடை ஏழினையும், வெல்லக்கூடிய அளவில் வெல்ல முடியாத வீரம் செறிந்த 7 ஏற்றினையும் காளை மாடுகளையும் அடக்கி விய பொருது அவை கீழே விழும்படியாக அவற்றை வெற்றி கொண்டு வியர்த்து நின்றவன். அந்த போர்ல வேர்வை சொட்ட சொட்ட நின்று இருக்கக்கூடிய அவனை பாருங்க, மெய்மையே கண்டாருள்ளார். அவனையும் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இங்க பார்க்க விரும்பினவர்கள் அவனை அங்கே பார்க்கலாம். உண்மையாக அவனை இங்கு பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி. நீர் ஏறு செஞ்சடை நீலகண்டனும் நான்முகனும் முறையால் சீரேறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை நாடுதிரேல் வாரேறு கொங்கை உறுப்பினியை வலிய பிடித்து கொண்டு தேரேற்றி சேனை நடுவு போர் செய்ய சிக்கென கண்டாருளர். திருமாலை நாடி பிரம்மனும் சிவனும் தவம் செய்கிறார்கள். அவனுடைய அருளை பெறவேன். ஏன்னா திருமாலிங்க காக்கும் கடவுள். அதனால நீர் ஏறு செஞ்சடை நீலகண்டனும், நீர் ஏறி இருக்கக்கூடிய கங்கையை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கக்கூடிய விஷத்தை உண்டதனால், ஆலகால விஷத்தை உண்டதனால் நீலகண்டனாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் நான்முகனாகிய பிரம்மனும் முறையால் சீரேறு வாசகம் செய்ய நின்ற உங்களை, அதாவது சிறப்பு நிரம்பிய வார்த்தைகளால் அவனை தோத்திரம் செய்து நிற்கிறார்கள். அவங்க 2 பேருமே திருமாலை புகழ்ந்து பாடிக்கொடுக்க. இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. சிவன் தான் பெரியவன் என்ற கதைகள் இருக்கிறது, திருமால் தான் பெரியவன் என்ற கதைகள் இருக்கிறது. அதுல இது திருமாலை பற்றி பாடக்கூடிய வைணவம். இதனால திருமாலை அவர்கள் 2 பேரும் ஏற்றி நிற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் புனையப்படுகிறது. சீரியேறு வாசகம் செய்ய நின்ற திருமாலை, அப்படிப்பட்ட சிவனும் பிரம்மனும் போற்றி பாராட்டுகின்ற திருமாலை நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ருக்மிணியை அவன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். ஆனா ருக்மிணியை அவனுடைய தந்தையும் தனையனும் வேற ஒருத்தருக்கு மனம் பேசி முடித்து விடுகிறார்கள். அப்ப ருக்மிணி செய்தி அனுப்புறா, நான் பார்வதியை வணங்குவதற்காக கோவிலுக்கு போகும்போது நீ என்னை தேர்ல தூக்கிட்டு அப்படின்னு. அப்போ அவன் அப்படி அவ சொன்னபடியே அவன் போய் ஒரு தேரில் ஏற்றி ருக்மிணியை அவன் கரம் பிடித்து தூக்கி வந்து விடுகிறான். ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், அவனுடைய தனையனாகிய ருக்மியை அவன் கொல்ல முனைந்த போது ருக்மிணி தடுக்கிறான், என்னுடைய அண்ணனை நீ கொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்ப அவனுடைய தலையை மட்டும் சிரசு பார்த்தோம் இல்லையா முன்னாடி, தலையை சிரைத்து அவனை அவமானப்படுத்தி அனுப்பி விடுகிறான். இப்ப இந்த காட்சியை தான் இங்க சொல்றாரு. வாரேறு கொங்கை உறுப்பினியை, அழகான கச்சணிந்த முலைகளை உடையவளாகிய ருக்மிணியை வலிய பிடித்து கொண்டு, அப்படி அவளை வலிந்து கவர்ந்து கொண்டு கண்ணன் போகும் பொழுது தேரேற்றி சேனை நடுவு போர் செய்ய சிக்கென கண்டாளர்கள். அப்படி அவன் தேரேற்றி கொண்டு போகும்போது எல்லாரும் சுற்றி வளைத்துக் கொண்டு அவனிடம் போரிட்டார்கள். அந்த போரிட்ட இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். நீங்க அவனை பார்க்க திருமாலை, சிவனும் பிரம்மனும் பாராட்டிய போற்றி வணங்கிய திருமாலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அங்க போய் பாருங்க. ருக்மிணியை பிடிச்சு தூக்கி போறான் இல்லையா, அப்ப போர் செய்து கொண்டிருந்தான் இல்லையா, அவனும் இவனும் ஒண்ணுதான். சோ அங்க போய் அவனை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை இங்க பெரியாழ்வார் காட்டுகிறார். அழகா இருக்கு, வித்தியாசமா இருக்கு இல்லையா பாடல்கள். சரி, அடுத்த பாடல், பூதனையை கொன்ற அந்த குழந்தையை நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் துவாரகையில் தன் பெருந்தேவிமார்களோடு வீற்றிருந்த கண்ணனை பாருங்கள். அவனும் இவனும் ஒன்றுதான். கொல்லா வடிவுடை பேச்சு துஞ்ச புனர்முலை வாய்மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவும் இடம் நாடுகிறேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு வவ்வம் ஏறி துவரை எல்லோரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். கொல்லா வடிவுடைய பேச்சு பூதனை, கொல்லாத வடிவம் எடுத்து வந்த இந்த பூதனை ஆகிய பேச்சியை துஞ்ச, அவள் இறந்து போகும்படியாக புனர் முலை வாய் மடுக்க, அவளுடைய முலையில் வாய் வைத்து அவளுடைய பாலை உறிஞ்சு கொடுத்து அவன் அந்த அவளை கொன்றான். வல்லானை, அப்படிப்பட்ட வல்லவனாகிய மாமணி வண்ணனை, மிக அழகான மணிவண்ணன் புரிந்தவனாகிய அவனை மருவும் இடம், அவனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் எங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அவனை அப்படின்னா, பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு. கண்ணனுக்கு நிறைய மனைவியர், ராமாவதாரத்துல தான் ஒரே மனைவி, கண்ணனுக்கு பல்லாயிரம் மனைவியர் அப்படிங்கிறார். பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு,
எல்லாம் யாராவது ஒருத்தி தான் பட்ட மகிழ்ச்சியா இருப்பா இல்லையா? பட்டத்து ராணினா ஒருத்தி தான் இருப்பா. எவ்வளவு பேரை திருமணம் செய்து கொண்டாலும் ஒருத்தி தான் பட்டத்து ராணி, அவள் தான் பெருந்தேவி. ஆனால் இங்க எல்லாருமே பெருந்தேவிகள் தான். அவன் திருமணம் செய்து கொண்ட எல்லாருக்கும் அவன் ஒரு சமமான ஒரு இடத்தை அளித்தான். அதனால எல்லாருமே பெருந்தேவி தான். பல்லாயிரம் பெருந்தேவி. பவ்வம் ஏரி, கடல் சூழ்ந்தது இல்லையா? துவாரகை என்பது கடல் சூழ்ந்த இடம். பவ்வம் ஏரி, துவரை எல்லோரும் சூழ சிங்காசன, துவரைனா துவாரகை. துவாரகையில் எல்லோரும் பார்க்கும்படியாக சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த அவனை நீங்கள் பாருங்கள். அவன்தான் பூதனையினுடைய முறையில் வாய் வைத்து குடித்த அவளுடைய உயிரை உண்டவன். அவனை பார்க்க விரும்பினீங்கன்னா நீங்க துவாரகையில போய் தன்னுடைய பெருந்தேவிமார் சூழ சிங்காசனத்துல வீற்றிருந்தவனை போய் பாருங்கள் அப்படிங்கிறார். சரி. வெள்ளை வெளிச்சங்கு வெஞ்சுட திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ள இடம் வினவில் உமக்கு இறை வம்மின் சுவடு உரைக்கேன். வெள்ளை புறவி குறக்கு வெல்கொடி தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை செய்ய கண்டாருளர். கையில் இந்த 5 படைகளையும் ஏந்தி இருக்கக்கூடிய திருமாலை நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் அவனை நீங்கள் எங்க பார்க்கலாம் என்றால் குருக்ஷேத்திர போரில் கள்ளப்படை நடத்தியவனாகிய அவன் அனுமனுடைய சாரதியாக நின்றவனை பாருங்கள். நல்லா இருக்கு அந்த பாட்டு வார்த்தை. கள்ளப்படை, கள்ளப்படை அப்படின்னா வஞ்சனை உடையவனாகிய, ஆக்சுவலா தன்னுடைய படை முழுக்க துரியோதனர்களுக்கு கொடுத்துடுறான், துரியோதனாதிகளுக்கு கொடுத்துடுறான். நான் மட்டும்தான் இங்க வரேன்னு சொல்றான். ஆனால் கண்ணன் இருப்பது ஒரு பெரிய சேனைக்கு சமானம். ஏன்னா அத்தனை அந்த பாரத போரினுடைய அத்தனை தகுடுதங்களையும் செய்ய வைத்தவன் கண்ணன் தான். சோ அவனே ஒரு கள்ளப்படை தான், அவனே ஒரு படை போன்றவன், அவனே ஒரு கள்ளப்படை போன்றவன் தான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அழகா இருக்கு. வெள்ளை விழி சங்கு, வெண்மையான இதே வெள்ளை விழி சங்கு திருப்பாவையிலையும் ஒரு இதே வார்த்தை வரும். வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா இழந்திராய் பாடிப்பறை கொண்டு அப்படின்னு வரும் இல்லையா? வெள்ளை விழி சங்கு, விழினா அழைப்பது. அந்த வெள்ளை சங்கை ஊதி அவர்கள் பூஜைக்கான நேரம் வந்து விட்டது என்று அழைப்பார்கள். அதாவது வெள்ளை விழி சங்கு. வெண் சுடர் திருச்சக்கரம், வெண்மையான சுடர் வீசக்கூடிய திருச்சக்கரத்தை தன் கையிலே ஏந்தி இருப்பவனாகிய அவனை உள்ள இடம் வினவில், அவன் எங்கிருக்கிறான் என்று நீங்கள் என்னை கேட்டீர்கள் என்றால் உமக்கு இறை வம்மின் சுவடு உரைக்கேன், உங்களுக்கு அடையாளம் சொல்லி அவன் இருக்கக்கூடிய சுவடை நான் காட்டுகிறேன், வழியை நான் காட்டுகிறேன். வெள்ளை புறவி குறக்கு வெல்கொடி தேர்மிசை நின்று, வெள்ளை குதிரைகள் கட்டிய தேர், அதுதான் அர்ஜுனனுடைய தேர், அதுதான் அவன் குருஜேத்திரத்துல பயன்படுத்துகிறது. குறக்கு கொடி உடையதுமான, அவனுடைய கொடியில இருப்பது அனுமன், அர்ஜுனனுடைய கொடி அனுமன் கொடி. குறக்கு வெல்கொடி தேர்மிசை, அந்த தேரு முன்னாடி நின்று அவன் தேரை செலுத்துகிறான், சாரதியாக நின்று தேரை செலுத்துகிறான். கள்ளப்படை துணையாகி, வஞ்சனையுடைய சேனை துணைவனாக அவன் இருக்கிறான். எல்லா வஞ்சனைகளும் அந்த போர்ல என்னென்னலாம் தகுடு திட்டங்கள் உண்டோ அத்தனையும் கண்ணனுடைய அறிவுரையில் தான் அவன் செய்யறாங்க இல்லையா? அந்த குருக்ஷேத்திர போரிலேயே பாண்டவர்கள் வஞ்சத்தினாலதான் அவர்களை வெல்கிறார்கள். இவர்கள் வீரம் செறிந்தவர்கள் என்றாலும் கூட நிறைய வெற்றி வஞ்சனையின் மூலமாகத்தான் உண்டாக்கப்படுகிறது. துரோணரை கொன்றதாகட்டும், ஜெயத்ரதனை கொன்றதாகட்டும், இப்படி எல்லா துரியோதனை கொன்றது எல்லாமே அவர்கள் வஞ்சத்தினாலதான் கொள்றார்கள். அதனாலதான் இங்க கண்ணனை கள்ளப்படை துணை அப்படின்னு சொல்றாரு. கள்ளப்படை துணை ஆகி பாரதம் கை செய்ய கண்டார். அந்த பாரத போரை நடத்தியவன் அவன் தான், வேற யாரும் காரணம் இல்லை. இந்த பாரத போர் நடப்பதற்கு காரணமே கண்ணன் தான். அப்படி பாரத போர்ல நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய இறை அங்கேந்து கேட்பீர்கள் என்றால் அவனை நீங்கள் அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறார். நாழிகை, அடுத்த பாடல். நாழிகை கூறி இட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப ஜெயத்ரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன் பக்கமே கண்டாருள. இது ஜெயத்ரதனுடைய அந்த வீழ்ச்சியை சொல்றது. இது மகாபாரத கதைகள்ல ஒன்று. ஜெயத்ரதனுடைய தந்தை மிகப்பெரிய ஒரு தவம் செய்து, சிவனை நோக்கி தவம் செய்து தனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிறான். அந்த வரம் எப்படின்னா, யாராலும் வெல்ல முடியாதவனாக தன்னுடைய மகன் இருக்கணும். தன்னுடைய மகனுடைய தலையை யார் வெட்டி கீழே போடுகிறார்களோ அவர்களுடைய தலை சுக்குநூறாக உடையும் அப்படிங்கிறது அவர் வாங்கியிருக்கிற வரம். அவன் வாங்கியிருக்கிற வரம். அதாவது தந்தை வாங்கி இப்படி ஒரு மகனை பெற்று ஜெயத்ரதனை பெற்று எடுக்கிறார். அப்ப ஜெயத்ரதனும் தவம் செய்து பஞ்ச பாண்டவர்களை வெல்லணும் அப்படின்னு தீவிரமான தவம் செய்து அவனும் சில வரங்களை வாங்கியிருக்கிறான். ஆனா அவனை வெல்ல முடியாது. நீங்க பஞ்ச பாண்டவர்களை நீ வெல்ல முடியாது. ஆனால் சிவன் என்ன வரம் தராருன்னா, ஒரே ஒரு நாள்
அர்ஜுனன் கிருஷ்ணனை தவிர நீ வேற யார் வேண்டுமானாலும் கொல்லக்கூடிய ஒரு வலிமை உனக்கு வரும் மகாபாரத போர்ல. அது எந்த நாள் யாரை கொள்ளலாம் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வரம் இருக்கு. அந்த வரத்தை வச்சுதான் அவன் அபிமன்யுவை கொள்கிறான். அந்த பத்ம யுகத்துல போய் போரும் பொழுது அவன் அபிமன்யுவை கொள்கிறான். இப்ப அபிமன்யுவை அவன் கொன்றுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் சூளுரைக்கிறான். தன்னுடைய மகனாகிய அபிமன்யுவை கொன்றவனை மறுநாள் மாலை சூரிய உதயத்திற்குள்ள நான் கொல்லுவேன், அப்படி கொல்லலைன்னா நான் தீப்பாய்ஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு சூளுரை உரைக்கிறான் அர்ஜுனன். அப்ப மறுநாள் சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ள அவனை கொல்லணும். அப்ப துரியோதனன் அவனை ஒளிச்சு வச்சிடுறான். ஒளிச்சு வச்சுட்டு அவனை அன்னைக்கு அவன் போருக்கே வரல. ஏன்னா எல்லாரும் எல்லா நாளும் போருக்கு வரணுங்கிறது இல்லையே, நிறைய பேர் இருக்காங்க. அதனால வேறு பலரை அனுப்புகிறான். ஜெயத்ரதனை கண்ணிலே காட்டல, அவன் மறைஞ்சிருக்கான். ஏன்னா சூரியன் மறைஞ்சிட்டான்னா அர்ஜுனன் தீப்புக தானே வேணும், வேற வழி இல்லை, சூளுரை வச்சிருக்கானே. அப்போ அப்போ கண்ணன் ஒரு மாயம் செய்கிறான். தன்னுடைய சக்கர ஆயுதத்தினால சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைய வைக்கிறான். சூரியனை மறைய வச்ச உடனே சூரியனை மறந்து போயாச்சு, இனிமே வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதன் வெளியில வரும் பொழுது அவனை அம்பெய்தி அர்ஜுனன் கொல்கிறான். ஆனா கொல்லும் போது கூட அவனை எப்படி அம்பு விட்டு கொல்லிட முடியாது. அவன் தலை கீழே விழுந்ததுன்னா இவனுடைய தலை வெடிச்சிடும். அப்படி ஒரு வரம் இருக்கு அவனுடைய அப்பாக்கு. அப்போ மேலும் மேலும் அம்புகளை எய்து எய்து அந்த தலையை, அந்த வெட்டிய தலையை வானத்திலேயே பறந்து சென்று போய் கொஞ்சம் தூரத்துல அந்த தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பர்ணசாலையில அவனுடைய தந்தை தவம் செய்து கொண்டிருக்கார், அல்லது ஒரு இதுல இருக்கார், ஒரு ஆசிரமம் அமைச்சிருக்கார். அவருடைய மடியில போய் இந்த தலை விழும்படியாக செய்யறான். ஜெயத்ரதனுடைய தந்தையினுடைய மடியிலேயே போய் ஜெயத்ரதனுடைய தலை விழும்படியாக அம்பாலே அப்படி பந்து அடிச்சு போக இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு போக வச்சு அந்த அவருடைய தந்தையினுடைய மடியிலேயே தலையினுடைய தலை விழுகிறது. அப்ப அவர் உட்கார்ந்து ஏதோ தியானம் பண்ணிட்டு இருந்தவர், ஐயோ மடியில ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லி எழுந்து அந்த தலையை தட்டி விட்டு கீழே விழும்போது இப்ப அவர் தட்டி விட்டா மாதிரி ஆகும். இப்ப அவருடைய தலையை வெடிச்சு சிதறிடுது. யார் அவனுடைய தலையை தரையில் வீழ்த்துகிறார்களோ அவர்களுடைய தலை சுக்குநூறாக உடையும். அப்போ அங்க கீழே தள்ளினது இப்ப அர்ஜுனன் இல்ல, அதை கீழே தள்ளினது அவனுடைய தந்தையே தான். ஏன்னா தன் மடியில இருந்த தலையை அவர் தள்ளி விட்டுறாரு கீழே, எழுந்துக்கும் போது விழுந்திருக்கு கீழே. சோ இப்படி சூழ்ச்சியினால அந்த ரெண்டு பேரையுமே கண்ணன் கொல்ல வைக்கிறான். சோ அந்த கதையை தான் இந்த பாட்டு சொல்லுது. நாழிகை கூறி இட்டு காத்து நின்ற அரசர்கள் தம் முன்பே. நாழிகைனா ஒவ்வொரு அவன் மறுநாள் சூரிய உதயத்துக்குள்ள கொல்லுவேன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்போ அவனை வெளியில விடாம ஒவ்வொரு நாழிகையும் அந்த அரசர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படை பொறுத்தவன். இந்த நாழிகையை மாற்றி காண்பித்து, இந்த நாழிகை முடிந்து போய்விட்டது என்பதை போல தேவகி சிறுவனாகிய இவன் ஆழி கொண்டு ரவி மறைப்ப தன்னுடைய சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை கொண்டு அவன் அந்த சூரியனை மறைய வைக்கிறான். ஒரு நிமிஷம் மறையுது, உடனே இவன் வெளியே வந்துடுறான். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வெளியே வந்துடுறான். ஜெயத்ரதன் தலையை பாழில் உருள, பாழில்னா ஆகாயம், ஆகாய வெளியில உருண்டு போய் அவனுடைய தந்தையினுடைய மடியில் பொருதவன் பக்கமே கண்டாருள்ள. அப்படி போய் அவனுடைய தந்தையினுடைய மடியில விழ வச்சு தந்தை தன்னையின் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் கொன்றவனாகிய இந்த படையை நடத்தியவனாகிய அவனை போய் இந்த தேவகி சிறுவனை நீங்கள் அங்க போய் பார்க்கலாம், அங்க போய் பாருங்க அப்படின்னு இங்கே ஆழ்வார் நம்மை வழிப்படுத்துகிறார். தான் இந்த கதை நல்லா இருக்கு இல்லையா? மகாபாரதம் இந்த மாதிரி ஏராளமா கதை இருக்கு. அதுல ஒரு கதை இந்த பாட்டுல அவர் சொல்றாரு. மண்ணும், அடுத்த பாடல், மண்ணும் மலையும் மறி கடல்களும் மற்றும் யாவுமெல்லாம் திண்ணம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கென நாடுகிறேல் எண்ணற்கு அரியது ஓர் ஏனமாகி இருநிலம் பொக்கிடத்து வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானை கண்டார் புலர். இந்த பிரளயம், இந்த பூமியில பிரளயம் வந்த போது, அது எல்லா மித்தாலஜிலையும் இருக்கக்கூடிய கதைகள் தான். இந்த உலகம் பெரிய பிரளயம் ஊழி அழியும். அப்ப இறைவன் அதை காப்பாற்றி வைப்பார். திரும்ப இந்த உலகம் பிறக்கும், இந்த ஊழி காலம் முடிஞ்சு அடுத்த ஊழி காலம் வரும் அப்படிங்கிற கதைகள் எல்லாத்தையும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பிரளயம் வரும் பொழுது திருமால் எல்லாவற்றையும் தானே காக்கும் கடவுள். அதனால மண், மலை, மறி, கடல்கள் எல்லாவற்றையும் திண்ணம் விழுங்கி அவனே உறுதியாக அவற்றை உண்டு விடுகிறான். உண்டு தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்துக் கொள்கிறான் பத்திரமாக. அப்புறம் திருப்பி உமிழ்ந்து திரும்ப அந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறான். ஒவ்வொரு ஊழி முடியும் பொழுதும் இப்படி உலகம் அழிந்து அழிந்து புதிதாக பிறக்கிறது. அதை அழிப்பவனும் அழிந்து அதை உண்டாக்குபவன் அவனாகவே இருக்கிறான். அதை காத்து திரும்ப வெளிப்படுத்துபவன் அவனை நீங்க பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா, எண்ணற்கு அரியது ஓர் ஏனமாக, ஏனம்னா பன்றியாக மாறி இந்த பூமியை ஒரு
ஒரு அரக்கன் கவர்ந்து கொண்டு போய் பூமியில வச்ச போது வராகமூர்த்தியாய் அவன் பூமியை பிளந்து சென்று அந்த வெள்ளத்துல புகுந்து அந்த பூமியை மீட்டு கொண்டு வந்து அந்த பூமாதேவியை அவன் மறந்து கொள்கிறான். அந்த பூமியை காத்தவனாகிய அவனையே அவள் மறந்து கொள்கிறாள். வண்ண கருங்குழல் மாதரோடு மணந்தானே. அழகான நீண்ட கருங்குழல் உடையவராகிய பூதேவி. நிறைய கோவில்கள்ல பூதேவி ஸ்ரீதேவி 2 பேரும் இருப்பாங்க இல்லையா? மணந்தாரோடு கண்டாரோட அந்த நீங்க அவனை பார்க்க விரும்புனீங்கன்னா பூதேவியை மணந்தவனை பாருங்கள், அவன்தான் இவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் 2 அவதார சிறப்புகளை பெரியாழ்வார் சொல்லிட்டே போறாரு. சரி, இவனை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உள்ளார் பரமனடி சேர்வார்களே. அவர்கள் உள்ளுதல் தான் நினைப்பவர்கள். இந்த பாடல்களை பாடி அவனை மனத்தால் நினைப்பவர்கள் பரமனுடைய அடியை சேர்வார்கள். கரிய முகில் புரை மேனியானை கண்ட சுவடு உரைத்து. முகில் கருமேகம் போன்ற மேனி உடையவனாகிய அவனை எங்கு காணலாம் என்ற சுவடை உரைத்த புறவி முகம் செய்து சென்னல் ஓங்கி விளை கழனி புதுவை. அழகான வரி. ஓங்கி விளை கழனி. சென்னல் நன்றாக விளைந்திருக்கிறது, நல்லா விளைஞ்சிருக்கு. அப்புறம் தலை வந்து அப்படியே அதாவது கதிர் அப்பதான் வரும்பொழுது பால் பிடிக்கும் போது அப்படி நிமிர்ந்து நிற்கும். அப்புறம் நல்லா கதிர் முத்தி போச்சு, பால் பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே தலை அப்படியே குனிஞ்சிரும். இந்த இதை வந்து நிறைய பேர் ஓமையா பயன்படுத்திருக்காங்க. வேற இன்னொரு பாட்டுல என்ன வரும்னா, தலை செருக்கி நின்றவர்கள் போல அந்த கதிர் முதல்ல நின்றுச்சான். ஏன்னா அதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்போ அது வெறும் இதுதான், ஒரு சாதாரண கதிர் தான். ஆனால் கதிர் முற்றிய பிறகு நன்றாக அறிவும் பண்பும் உடையவர்கள் எப்படி தலை குனிந்து பணிவாக இருப்பார்களோ அது போல அது நின்னுது அப்படின்னு பாடல் இருக்கு. அதே போல இங்க புறவி முகம் செய்து, குதிரையினுடைய முகம் இப்படி கவுந்திருக்கும் இல்லையா? அப்ப கதிர் இப்படி கவுந்திருக்கு, வேற நெல்லு முத்தி போச்சு, அழகா கற்பனை பண்ணியிருக்காரு. புறவி முகம் செய்து சென்னல் ஓங்கி விளை கழனி புதுவை. இப்படி கழனிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த புதுவை இதுல வந்து வில்லிபுத்தூர் திருவிற் பொலி மறைவாணர் பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்து. பட்டர்பிரான் சொன்ன இந்த பத்தையும் வாசிப்பவர்கள் பரவு மனம் உடை பக்தர் உள்ளார். இந்த வெற்றை படிக்கக்கூடிய பக்தர்கள் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் பரமனடியை சென்று அடைவார்கள். அவர்களுக்கு பரமனடி நிச்சயம் அப்படின்னு இந்த பாடல்ல இதோட முடிக்கிறாரு. அடுத்த பாடல் வந்து 4ஆம் பத்துல 2ஆம் திருமொழி திருமாலிரும் சோலையினுடைய அழகை சொல்வது. அழகர் மலைக்கு மேல இருக்கக்கூடிய திருமாலிரும் சோலை, நூபுரகங்கை திருமாலிரும் சோலை, அழகர் மலையினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல்கள் அடுத்ததுல வருது. அடுத்ததுல நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.